பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் நாளை பணக்காரனாகி விடலாம். அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி அதானி ஆகி விடலாம். இந்த பொருளாதார அளவுகோல் மாறிவிடும். ஆனால் சாதிய இழிவு ஏற்றத்தாழ்வு மாறுவதில்லை. இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இவன் படிக்கக்கூடாது, இவன் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, தீண்டாமை, இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோவிந்த், ஒரு தாழ்த்தப்பட்ட மகன். இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறாள் திரௌபதி முர்மு, பழங்குடி மகள். ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை. மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அவர் சாமி கும்பிட்டு விட்டு சென்றார். இதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் நிலைமை, நாட்டின் முதல் குடிமகனின் நிலைமை. அதைவிட உயரத்திற்கு எவரும் போக முடியாதானாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு, தீண்டாமை போகவில்லை. அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றத்தாழ்விற்கு காரணம். பழங்குடி மகள் திரௌபதி முர்மு இந்த நாட்டின் முதல் குடிமகள். அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றால் நாட்டின் முதல் குடிமகள். இதான் நிலை. தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜே முழக்கமிடுவார்கள், பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார். இதுதான். அறிவார்ந்த பெருமக்களே, ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை. தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம், பாகுபாடு, இதை தகர்ப்பதற்கு, சமநிலை சமூகம் படைப்பதற்கு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள், கொண்டிருந்த நிலைப்பாடுகள். அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப கொடுப்பு. இதுதான். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நாட்டில் பிரச்சனை உருவாகுமா? அதான் கேள்வி. எனக்குண்டான கல்வி, அதற்குண்டான வேலை வாய்ப்பு, அதற்குண்டான ஊதியம் கிடைத்து விட்டால் நான் யாரோடு போட்டி போட போகிறேன்? யார் மீது பொறாமைப்பட போகிறேன்? யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன்?